ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐமொபைலோட ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிங்கு பண்ணுறது எப்படினோ கஸ்டமைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன் வே தான், ஆனால் ஸ்டாப் பண்ணுறது 2 வே இருக்குது. எது பெட்டர் வே அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. அதுவும் நம்ம செட் பண்ணோம். அந்த செட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. நீ கூட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் வந்து 10 அண்ட் above வெர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. எப்படி செக் பண்ணுறதுனா செட்டிங் போங்க, செட்டிங்கில் ஜென்ரல் வாங்க, ஜென்ரல் அபவுட் கொடுங்க. அபவுட் கொடுத்தீங்கன்னா மேலே சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கும், அதில் 10 அண்ட் above இருக்கணும். ஓகேங்களா, செக் பண்ணிங்க. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா கரண்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிங்க, அதில் மட்டும்தான் இருக்கும். அதாவது 10 அண்ட் above வெர்ஷனில் மட்டும்தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும். சரி, ஓகே. இப்போ செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. செட்டிங் போங்க, திரும்பவும் செட்டிங் போங்க. செட்டிங்கில் அப்படியே கீழே வாங்க, கண்ட்ரோல் சென்டர் இருக்குல்ல, கண்ட்ரோல் சென்டர் உள்ளே போங்க. இதில் கஸ்டமைஸ் கண்ட்ரோல்னு இருக்கும், அதில் வந்து அப்படி கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்னு எங்கே இருக்கு பாரு, பார்த்துட்டே வாங்க. இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு இருக்குது. இதில் பக்கத்தில் இருக்கிற க்ரீன் பட்டனை, சிம்பிள் பட்டனை இப்படி அழுத்துங்க. அழுத்துட்டிங்கன்னா இங்கே மேலே ஆட் ஆகிடும். அவ்வளோதான், இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான், இந்த சிம்பிள் தான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டோட சிம்பிள். அது இப்போ நான் செட்டிங் முடிஞ்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதால எனக்கு இந்த சைடு இருக்குது. சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் இல்லை டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன பண்ணோன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி 3 பட்டன் இப்போ ஐக்கான் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதை மேலே விட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபஸ்ட் வந்துடும். ஸ்வைப் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்துச்சு பாருங்கள். ஸோ இது கீழே இருக்கிற எல்லா பட்டனும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது ஆட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கீழே தான் ஆட் ஆகும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மேலே மாற்றிக்கலாம். சரி, ஓகே. செட்டிங் இவ்வளோ தான். செட்டிங் முடிச்சு இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி ஆன் பண்ணுறது? ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணுறதுக்கு ஒரே வே தான் இருக்குது, ஆனால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. அதில் பெட்டர் வே எது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு வே சொல்கிறேன், அதான் பெட்டர் வேவாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த மெனு வரும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உடனே அது கட் பண்ணி எடிட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி சென்ட் பண்ணுறது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்ப ஈஸியாக இருக்கும். அப்படி வாய்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. அதுவும் நம்ம தான் செட் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி ஆன் பண்ணி சொல்கிறேன். எங்கே வைக்கணுமோ ஸ்க்ரீன் அங்கே வச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் ஒன்று ஓடும். 0 வந்தோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா மூவ்மெண்ட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகுறதுக்கு சிம்பிளாக மேலே தெரியும், க்ரீன் கலர் மேலே வந்து ரெட் கலராக நோட்டிஃபிகேஷன் பாரு மாறிடும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது ஒன்று. சரி, ரெண்டாவது ஸ்டாப் பண்ணிட்டு 2 வே சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து இப்படி ஸ்டாப் பண்ணலாம். ஒரு வே ஸ்டாப் பண்ண முடிஞ்சோன்னு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ டச் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்கலாம். இப்போ சேவ் ஆன வீடியோ ஃபோட்டோஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகும். சவுண்டு பாருங்கள், எனேபிள் பண்ணுறேன், ஃபுல்லாக வைக்கிறேன். சவுண்டு வேலை பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது சவுண்டு, எந்த சவுண்டும் இல்லை. ஸோ எந்த சவுண்டும் இல்லை. இப்போ சவுண்டு செட் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் கீழேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனை வந்தது இல்லையா, அந்த ஸ்க்ரீனை இதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ சென்ட் பண்ணும்போது இந்த மெனுவை நம்ம கட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வே வந்து செட் ஆகாது. நான் இன்னொரு வே சொல்கிறேன், அது பக்காவாக செட் ஆகும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், வீடியோ ஸ்டாப் பண்ணது ஸ்க்ரீன் லாஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் வருது பாருங்கள். இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ சென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எடிட் பண்ணி இப்போ இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணி கட் பண்ணி
இது மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அர்ஜென்ட்டாக அனுப்பணும்னா நம்மளுக்கு அனுப்ப முடியாது. இதில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வேணும் எடிட் பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், ப்ரைட்னஸ் வச்சுக்கலாம், என்ன வேணுமோ அதெல்லாம் இங்கேயே இருக்குது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுறதை இங்கே யூஸ் பண்ண வேணாம். நம்ம எங்கே ஸ்டாப் பண்ண சொல்ல வர முடியும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே இடம் மட்டும் தான் எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 0. இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கவுண்ட் டவுனில் வந்து பாருங்கள். இப்போ இதில் நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெனு இருக்குது. இந்த மெனு வராமல் நான் பண்ணலாம். ஏன்னா கவுண்ட் டவுன் 3 டைம்ஸ் இருக்குது இல்லையா, 3 செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா. பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி பேக்கில் வந்துடுவேன். ரெட் ஆன உடனே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு ரெக்கார்டு. ஸோ இது வந்து கட் பண்ணி எடிட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே கீழே ஸ்வைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணோன்னா அந்த ஒரு மெனு எடிட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்துங்க. மேலே நோட்டிஃபிகேஷன் பார் டச் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, ஸ்டாப் நோட்டிஃபிகேஷன் வராது. வீடியோவில் ஸ்டாப் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்காது. இப்போ பாருங்கள், சேவ் ஆன வீடியோ காமிக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே ஸ்வைப் பண்ண மெனு இல்லை பாருங்கள். ஏன்னா கவுண்ட் டவுன்ஸ் முடிஞ்ச பிறகு நான் கீழே ஸ்வைப் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்களா, வீடியோ ஸ்டாப் பண்ண ரெட் கலர் மேலே போதும் ஸ்டாப் பண்ண வச்சிங்களா. வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த கடைசி கீழே இப்படி ஸ்வைப் பண்ணோம் இல்லையா, கீழேருந்து ஸ்வைப் பண்ணுற வீடியோ வந்து இந்த ஸ்க்ரீன் வராது. அதுக்காக நான் அப்படி மெத்தடை சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் வரலன்னு சொன்னேன் உங்களுக்கு நான். பாருங்கள், இப்போது அதுக்கு எப்படின்னா வாய்ஸோட ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னு ஒரு மெனு வரும். இதில் ஆஃபில் இருக்கிறத ஆன் கொடுத்துங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்டு என்ன ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸோ இப்போது வாய்ஸும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணணும் செட்டிங்கும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க செட்டிங், வேறு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச இதே விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. அவருக்கு புரியல அப்படின்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.